சின்ன வயசுல விளையாண்டு வந்து ஸ்வீட்டா ஏதாச்சும் சாப்பிட கேட்டோம்னா அம்மா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எடுத்து தரது வீட்லயே செஞ்சு இந்த பொட்டுக்கடலை உருண்டை தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு பேன்ல 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்து லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா மொறுன்னு ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1/2 கப் வெல்லம், 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதும் இதை வேற பாத்திரத்துக்கு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டே இருங்க, நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நுரைச்சு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சமா தண்ணியில சேர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா கரையாம இந்த மாதிரி உருட்ட வரணும். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் ஆறுனதும் கையில இந்த மாதிரி கொஞ்சமா நெய் தடவிட்டு சூடா இருக்கும் போதே குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சு வச்சிடலாம். கையில நெய் தடவும் போது பாகு கையில ஒட்டாம ஈஸியா பிடிக்க வரும். அதே நேரத்துல அந்த அளவுக்கு சூடு தெரியாது. ஒருவேளை நீங்க ஃபுல்லா உருண்டை பிடிக்கிறதுக்குள்ள கெட்டி ஆயிடுச்சுன்னா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு லைட்டா ஹீட் பண்ணீங்கன்னா பாகு இலகி வந்துடும். மறுபடியும் உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான பொட்டுக்கடலை உருண்டை வீட்லயே ஈஸியா செஞ்சாச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மொறுன்னு சூப்பரா இருக்கும்.